வணக்கம். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாத பொருட்கள். பொதுவாக நாம் சமைக்க பயன்படும் சமைத்த பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைத்து பல நாட்களுக்கு பாதுகாக்கிறோம். ஆனால் சில பொருட்களை ஃப்ரிட்ஜ் எனப்படும் குளிர்பதன பெட்டியில் வைக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, வைக்கவே கூடாது என்று சொல்லலாம். அது போன்ற பொருட்களின் பட்டியலை இப்போது பார்க்கலாம். வெங்காயம் பொதுவாக காற்றோட்டமான சூழ்நிலையில் இருக்க வேண்டும். பாலித்தீன் பையில் அடைத்து விற்கப்படும் வெங்காயத்தையும் வீட்டுக்கு வந்து அதன் பிறகு காற்றோட்டமாக வைக்க வேண்டும். பூண்டை எப்போதுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் அது பூரணம் பிடிக்க ஆரம்பித்துவிடும். அதனை காற்றோட்டமான சூழலில் வைக்க வேண்டும். பூண்டுகளை வாங்கி வந்ததும் அதனை தனித்தனி பல்லாக பிரித்தெடுத்து வைக்கலாம். உருளைக்கிழங்குகளை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதுபோலவே அதனை கழுவியும் எடுத்து வைக்கக்கூடாது. உருளைக்கிழங்குகளில் பச்சை வேர் மற்றும் பச்சை நிறம் இல்லாமல் பார்த்து வாங்க வேண்டும். காற்றோட்டமான சூழலில் வைக்க வேண்டும். பாலித்தீன் பையில் வைக்கக்கூடாது. தேன். உலகத்திலேயே கெட்டுப்போகாத உணவுப் பொருள் என்று ஒன்று உண்டு என்றால் அது தேன்தான். ஆனால் நாம் இப்போது கடைகளில் வாங்கப்படும் தேன் சுவை மற்றும் பலவற்றுக்காக பலவித பொருட்கள் கலக்கப்பட்டு வருகிறது. எனினும் தேனை ஃப்ரிட்ஜில் வைத்து பராமரிக்க கூடாது. வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் வைத்தால் அது விரைவில் கெட்டுப்போய் தோல் கருத்துவிடும். எனவே வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. பூசணிக்காயை நன்கு காற்றோட்டமான இடத்தில்தான் வைக்க வேண்டும். முலாம்பழம். கடையிலிருந்து முழு பழமாக வாங்கி வந்த முலாம்பழத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அவ்வாறு வைத்தால் முலாம்பழத்தில் இருக்கும் சில சத்துக்களை பழம் இழந்து விடுகிறது. ஆனால் நறுக்கிய முலாம்பழத்தை டப்பாவிலோ பாலித்தீன் பையிலோ போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இதுபோல அன்னாசி, கிவிப்பழம், பிளம் பழம், மாங்காய் போன்றவற்றையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.